ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 6 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பீஸ் இஞ்சியை கட் பண்ணிவிட்டேன். அடுத்து 5-6 பல் பூண்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டேன். இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்சேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 2-3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த அளவு நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அப்போ தான் தக்காளி தொக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். தக்காளி தொக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதை மொத்தத்திலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.